மனித தேவசகாயம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. மனிதனும் ஆலயத்தினுள் அடக்கம் செய்யப்படுவதில்லை. அதிலும் இவர் பலிபீடத்திற்கு முன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த பேறு பெற்ற மனிதர் மறைசாட்சி தேவசகாயம். அவரது உன்னதமான கிறிஸ்தவ வாழ்வையும் விசுவாசத்திற்காக ஏற்றுக்கொண்ட வீர மரணத்தையும் எக்காலத்திற்கும் பறைசாற்றும் வரலாற்று ஆவணம்தான் அவரது கல்லறை. 1712 ஆண்டு நட்டாலம் எனும் இடத்தில் தோன்றியவர் நல்முத்து தேவசகாயம். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நீலகண்டன். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் பத்மநாபபுரம் அரண்மனையில் மன்னரின் முக்கிய அலுவலராய் பணிபுரிந்தார். எங்களை கண்டதும் பயமாக இருக்கிறதா? நாங்கள் குளச்சல் துறைமுகத்தை கைப்பற்ற வந்த தச்சுப்படைகள். தச்சுப்படையா? முட்டாளே, அஞ்சாறு எஞ்சம் கொண்ட மன்னன் மார்த்தாண்டவர்மனை அதிகாரத்தில் இருக்கும் குளச்சல் துறைமுகத்தை கைப்பற்ற வந்த கயவனை உனக்கு சொல்லுகிறேன். மேல் ஆசை இருந்தால் ஓடிவிடு. மன்னன் மார்த்தாண்டவர்மனின் மண்ணில் கை வைத்து விட்ட டச்சு பசுவை உன்னை நகர்த்துகிறேன். இவர்களை பிடித்து கட்டுங்கள். அண்ணன் மார்த்தாண்டவர்மனிடம் நிறுத்தி சொல்லுங்கள். அழைத்து வாருங்கள் அந்த டச்சு கைதிகளை. அமைச்சரே, இந்த கைதிகளை என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்? அவர்களை கழுமரத்தில் ஏற்ற வேண்டும். அப்பொழுதுதான் கட்சிக்காரர்கள் நமக்கு அடங்கி இருப்பார்கள். அவர்களது அக்கிரமம் ஒழி. தற்கால போர் முறையில் வீரர்களும் துப்பாக்கிகளும் முதலிடம் வருகின்றன. வாழும் கேடையும் அவற்றிற்கு ஈடாக நமது படைகள் என்றும் வெற்றி காட்டை சூட வேண்டுமானால் துப்பாக்கி வீரர்களின் பிரயோகம் அறிந்து வருவது மிக மிக அவசியம். மேநாட்டு போர்முறையில் இதற்கு பிரசித்தி பெற்றவை. இந்த கட்சிக்காரர்கள் துப்பாக்கி வீரர்கள் முறையிலே நிச்சயமும் பழகியவர். ஆதலால் சந்தர்ப்பத்தை நழுக விடாது அவர்களிடமிருந்து அச்ச
அதனையும் முதலில் அறிந்து கொள்வது நலம் என்று கருதுகிறேன். சரியான யோசனை. ஆனால் கையாளும் வழி இந்த கட்சி கைதிகளில் ஒருவர் தளபதி போல் தோன்றுகிறது. நமது படைகளுக்கு அவரை தளபதியாக ஆக்கினால் மேநாட்டு போர் முறையிலேயே நமது செயல்களை பழக்கி விடலாம் என்று நம்புகிறேன். அவர்கள் நமக்கு உண்மையாக பணியாற்றுவார்களா என்று தான். வேந்தே, அவர்கள் சமயத்தில் கிறிஸ்தவர்கள், அவர்கள் கோட்பாடை ஒன்றகம். கல்வனாக கல்வனம் சென்ற ஒரு யூதனை ஆண்டானாக வணங்குபவர்கள் எந்த வகையில் அவர் உடன்பட்டு நடப்பார்கள்? இருந்தாலும் இவர்களும் மனிதர்கள் தானே, மனசாட்சியுடையவர்கள் தானா என்பது இப்பொழுதே அறிந்துவிடும். வணக்கம் அரசே. உங்கள் பெயர்? பெனடிக்டஸ் டிலானா. அவர் டிலானி. கட்சி அவையில் நீங்கள் வகித்த பதவி? நான் தளபதி, அவர் சிப்பாய். இளநாய் அவர்களே, உங்கள் இருவருக்கும் நான் உயிர் பிச்சை அளித்தால் எங்கள் உயிரை உங்களுக்கு பணயம் வைக்கிறோம். உம்மை என் படைகளுக்கு தளபதியாக்கினால் மேநாட்டு போர் முறைகளிலே தங்கள் சேனைகளை வளர்க்குவதோடு வெற்றிக்கு அச்சுவாரமில்லை. உண்மையாகத்தானே கூறுகின்றீர்கள்? ஆம் மன்னா. உங்கள் ஆண்டவன் மீது சத்தியம் செய்ய வேண்டும். எங்கள் ஆண்டவரை பின்பற்ற எங்களுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் அரசே. உங்கள் ஆண்டவரை பின்பற்ற முழு சுதந்திரம் அளிக்கிறேன். எனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக பணியாற்றுவேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள். சத்தியம் அரசே. இன்று முதல் தினநாய் நம் படைகளுக்கு தளபதியாக இருப்பார். ராமையன் துணை தளபதியாக இருப்பார். இந்த நாட்களாக நெஞ்சிலே குமரிக் கொண்டிருக்கும் மனப்புயல் நேற்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை என் இதயத்தில் எழுந்தாடி வரும் இருவேறு எண்ணங்களின் மோதல் இன்று விஷமாக மாறி நாளை விபரீதமாக முடியப் போகிறது. வீரத்திற்கே விளம்பரம் கொடுக்கும் தமிழர்களை தன் வாழ்வறிஞர் ஆக்கி வைத்தார் இந்த ராமையன். நினைக்கும் போது நெஞ்சம் நொக்காமல் இருக்கிறது. தளபதியாக இருந்த என்னை துணை தளபதியாகி என் பணிக்கு தன்னை பரிசளித்தான் மன்னன். விலங்கு கையுமாக வந்த வெள்ளைக்காரன் இன்று தளபதி. இதற்கு காரணம் ஈரகண்ட முறை. என்ன தளபதி, உயிரை சிக்கிய படகு போல் தங்கள் உள்ளம் தத்தளிக்கிறது. இது பாபாவே உங்களுக்கு மனநோய் தானா? ஈராக நோயாக இருந்தது. நான் தீர்ந்திருக்கிறேன். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? திட்டம் என்ன என்று கூறுங்கள். திட்டத்திற்கு திறப்புலா நடத்தத்தான் உன்னை வரச் சொன்னேன். சரிதான். முடிவு எட்டவில்லை குரு. முடிவை பற்றி அல்ல, முடிக்க வேண்டிய வழியை பற்றித்தான். அதற்குத்தான் நான் இருக்கின்றேனே. சொல்வது எளிது, செய்வது அரிது. அது எனக்கல்ல, கோயில்களுக்கு பெருந்து. கட்டளையிட்டு மேல் கணக்குழுதி முடிக்கிறேன். வீரகண்ட பிள்ளையை தக்கவிதமாக கவனிக்கிறேன். மணி என்னும் நுட்பத்தையே மத்தாக கொண்டு ஞான முதலிக்கும் அமைச்சர்களே, நாட்டின் நிலவரம் பற்றி அறிய விரும்புகிறேன். அரசு காலம் தவறாது பருவமழை பொழிய, மக்கள் கடலை எல்லாம் தானியங்கள் நிறைய, அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அத்தனையும் மக்கள் இன்னத்துடன் செலுத்துகின்றனர். காலை மாலை தவறாத புரோகிதர்கள் பூஜைகள் செய்கின்றனர். முன்னா சத்திரங்கள் சாவடி தோறும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டின் பாதுகாப்பிற்கு படுவதில்லை. சட்டம் ஒழுங்குகளை மக்கள் கடைபிடிக்கின்றனர். அமைச்சர், கிறிஸ்து மதம் விரைவான பாரதத்தில் பரவுவது பற்றி அறிவீர்களா? நம் நாட்டிலும் அது பரவ தொடங்கிவிட்டது மன்னா. அதனை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? இதையிலே கருவறக்க வேண்டும். அதனை பரப்பும்
பாதிரிகள் தலை துண்டிக்கப்பட வேண்டும். நம் திறமை முழுவதையும் கொண்டு அதனை எதிர்க்க வேண்டும் அரசே. இதையிலே வேதத்தை கருவறுப்பது நம் முடிவென்றால் விதை வெடித்து முளையாய் நம் அவையிலே காட்சி அளிப்பது வேதனை தருவதல்லவா அரசே? விளங்கல் சொல் ராமையா. நம் தளபதியும் கிறிஸ்தவர் தானே என்று தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மட்டில் நான் புரிந்துதான் செயல்படுகிறேன். அவரால் நாட்டிற்கு நன்மை தவிர தீங்கேதும் நிகழாது என்று நம்புகிறேன். அரசே, பத்மநாபபுரம் கோட்டை புதுப்பிக்கும் திட்டம் இன்னும் நிறைவேறாமல் உள்ளது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். தளபதி மேற்பார்வையில் கோட்டை புதுப்பிக்கும் பணி உடனே ஆரம்பமாகும். தளபதி அவர்களே, துப்பாக்கி வீரணிகள் பிரயோகிக்க நவீன முறையில் கோட்டை புதுப்பிக்கும் பணியை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீலகண்டன் உங்களுக்கு துணையாக இருந்து தேவையான வசதிகளை செய்து வருவார். கோட்டையை புதுப்பிக்கும்படி தாமதமின்றி ஆரம்பமாக. தங்கள் கட்டளை அரசே. தளபதி அரசே, நம் நாட்டை விரிவுபடுத்த விரும்புகிறேன். குறுநில மன்னனான கொச்சி மன்னனை வீழ்த்தி அந்நாட்டை நம் நாடாகிய வேளாட்டோடு இணைக்க வேண்டும். அதற்கு தாங்கள் வியூகம் வகுக்க வேண்டும். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அரசே. அன்று டீலா தளபதியாவதற்கு உறுதியாக இருந்தால் இன்று அவனுக்கு துணையாக பத்மநாபபுரம் சென்றிருக்கிறார். நான் அணுவாக நொந்து வேதனைப்படுவதற்கு காரணமாயிருப்பது அவன்தான். அந்நியன் வாழ வழிகாட்டும் அவன் பண்பை பானமாய் அவனையே காக்க வேண்டும். எதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். நீலகண்ட பிள்ளைக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்க என்னால் முடியும். எப்படி செய்வாய்? இப்போதே திருடன் மாயாண்டிய நீலகண்ட பிள்ளை சொந்த ஊராகிய மருதகுளம் அனுப்பி அவன் வீட்டை கொள்ளையிட வேண்டும். கல்விகாரிகள் அனைத்தும் அடைய வேண்டும். நெருக்களஞ்சியம் மற்றும் அனைத்தும் நெருப்பில் சாம்பலாக வேண்டும். அப்படியே செய். நீலகண்டரே, புலால் உண்ணும் பழக்கம் தங்களுக்கு இதுவரை கிடையாது. உங்களுக்காகத்தான் புலாவிலும் தயாரித்தேன் தளபதி. உள்ளத்தால் இரண்டரை கலந்த நமக்கு உண்ணும் உணவில் இதற்கு தூய்மையான உமது மனதை இணைக்கும் பொழுது என் நெஞ்சில் அன்பு பெருக்கெடுக்கிறது. நான் வேண்டுவதும் அதுதான். நான் கிறிஸ்தவர்களை பற்றி தவறாக எண்ணியிருக்கிறேன். உங்களை பார்த்த பின்புதான் அவர்கள் நல்லவர்கள், மிக தூய்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்கிறேன். சந்தோஷப்படுகிறேன். தோழர்களே, கோட்டை கட்டுமான பணிகள் முடியும் தருவாயில் கணக்குகளை சரிபார்க்க துணை தளபதி வருவதாக செய்து கொள்கிறோம். வரட்டும். கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். வரட்டுமா பிள்ளை? வணக்கம் துறை, ஓய்வார். நம் சொத்துகள் எல்லாம் அழித்து விட்டதா? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? சிவசிவா, ஒரு தீங்கும் செய்யாத எனக்கு ஏன் இந்த துன்பம்? ஐயோ பார்வதி, இனி என்ன செய்வோம் பார்வதி? பொருள் இல்லாத இவ்வளவு இல்லையே. என் பெற்றோர்கள் வருந்தி தேடி வைத்த செல்வம் என் வாழ்வை இருள் சூழ்ந்துவிட்டது.
நீ என்ன எண்ணுகிறாய் பாரு? நான் என்ன எண்ணுவேன்? குலப்பெண்களுக்கு பணம் பெரிதாக்கான அன்பு பெரிதா? நான் பணத்தையே எண்ணி வாழும் வரத்தை என்று எண்ணமா உங்களுக்கு? அத்தா, எனக்காக கலங்காதீர்கள். சொத்து சோழர்களின் துத்துமனம் எனக்கில்லை. பெண்களுக்கு கை நிறைய பொருட்களை காட்டிலும் கண் நிறைந்த கணவனே மேல். உங்கள் அன்பு ஒன்றுமே போதும் எனக்கு. உங்கள் அன்பு ஒன்றுமே போதும் எனக்கு அத்தா. சிவபெருமானே, நான் உன்னை வணங்காத நாளில்லை, உன்னை நினையாத நேரமில்லையே. உன் திருவடியே சரணங்களை கொண்ட எனக்கு ஏன் இந்த துன்பங்கள்? என்னையே சோதிக்கிறாய். ஐயோ, இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி மீள்வேன்? வணக்கம் பிள்ளை அவர்களே, வாரும். திடீரென்று உங்கள் வருகை என்ன விஷயம் நிலங்களே? இல்லை துறையவர்களே, ஏன் இந்த அமைதி? நெற்றியிலே பளியினர் ஒளியும் உமது குங்கும பொட்டை காணும், உன் சிரிப்பு தவழும் உமது முகம். நண்பரே, வாட்டம் அடைத்திருப்பதன் காரணம்? என்னில் என்ன வாட்டத்தை காண்கிறீர்கள் தளபதி? மறைக்க வேண்டாம். அகத்தின் துயரை மறைக்க முடியவில்லை உன் முகத்தில். மதி போல் பிரகாசிக்கும் உன் முகம் மாலை மலர் போல் வாடியிருக்கிறது. நிச்சயம் காரணம் இல்லாமல் இல்லை. நண்பரே, உங்களிடம் என் நிலைமையை பற்றி சொல்வது என் கடமைதான். ஆனால் என் சோகம் உங்களை தாக்கி விடுமோ என்று நினைக்கும் போதுதான் கவலையாக இருக்கிறது. அப்படி என்ன நடந்து விட்டது கூறுங்கள். சொல்லுகிறேன் தளபதி. பார்ப்போற்றும் பூஞ்சொலையாம் மகன்கரையிலே, கட்டார் போற்றும் நாயகுலத்திலே, கொடையிலே வர்ணனைப் போலவும் கலையில் அங்கதனைப் போலவும் வாழ்ந்தவர் குடும்பத்தில் பிறந்தவன். அத்தனை வகை செல்வமும் பெற்றிருந்தேன் துறையவர்களே, அத்தனை வகை செல்வமும் பெற்றிருந்தேன். பூத்து குலுங்கும் பூஞ்சோலை வறண்ட பாலை மரமாயிற்று. யார் செய்த வஞ்சகச் செயலோ, ஈசனின் திருவிளையாடலோ தெரியவில்லை. அனைத்தும் உள்ளதா? அரை காசு இல்லாதவன் ஆகிவிட்டேன் தளபதி, அரை காசு இல்லாதவன் ஆகிவிட்டேன். யாரோ திட்டமிட்டு இந்த கொலையை நடத்தி இருக்கிறார்கள். பிள்ளை அவர்களே, இதற்காக இவ்வளவு கவலைப்படலாமா? இவ்வுலகில் நம் வாழ்வே நீர்மேல் குமிழிக்கு சமம். அல்லும் பகலும் அரும் பாடுபட்டு தேடி வைத்த பணத்தை மண்ணிலே விட்டுவிட்டு மாண்டு மடிவோர் தானே நாம். அவை யாரும் கூடி வருவதில்லை. ஒருவர் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை காப்பாற்ற விட்டால் வாழ்க்கைக்கு பிறகு அவன் கதி என்ன? பிள்ளையவர்களே, குடம் போட்டு பொன்னை தெளித்தெடுக்கும் தட்டானை போல துன்பங்களால் கடவுள் மனிதனை மாசகத்தி தெளித்தெடுக்கிறார். உண்மை இவ்வாறு இருக்க இந்த நஷ்டத்திற்கு நீங்கள் கவலைப்படலாமா? தாங்கள் கூறுவது சரிதான். ஆனால் இல்லாதவனை உலகம் மதிப்பதில்லை என்று தளபதி. பிள்ளையவர்களே, முன்னொரு காலத்தில் யோகு என்ற கடவுளின் பக்தர் ஒருவர் இருந்தார். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், அடர்ந்த ரத்தின களஞ்சியங்கள், மான மாளிகைகள், கூட கோபுரங்கள் அனைத்தும் அவருக்கு இருந்தன. கடவுள் அவரை சோதிக்க எண்ணினார். முன்னரை போல மறைந்த அவர் ஈட்டிய செல்வங்கள் எல்லாம் அவர் புதல்வர்களும் மறைந்தனர். அது மட்டுமா, தொழுநோய் வாட்டி வதைக்க, குட்டையிலே அவர் புரள, நேச மனைவி வெறுக்க, உற்றார் கைவிட, ஊரார் இகழ்ந்தனர். அப்பொழுதும் அவர் கடவுளை நோக்கி, தந்தி எடுத்து உன் பெயர் போற்றப்படட்டும் என்று கூறினார். பின்பு அவருக்கு முன்னிலும் பன்மடங்கு சொத்துக்களையும் செல்வாக்கையும் கொடுத்தார் கடவுள். துறையவர்களே, நீங்கள் கூறுவது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. அந்த கடவுளை பற்றி சிறிது சொல்ல மாட்டீங்களா? சொல்கிறேன். மனிதனாய் அவதரித்து இந்த உலகத்துக்கு வந்த இயேசுதான் அந்த கடவுள். சிலுவையில் அறைப்பட்டு தனது கடைசி
துளி ரத்தத்தையும் சிந்தி உயிர் நீத்தார். கூறுங்கள் துறையவர்களே, என் உள்ளம் நெகிழ்கிறது. சற்று சிந்திக்க வாய்ப்பு தாருங்கள். இல்லை பார்கவி, துன்ப நேரத்தில் கடவுளை நாடு என்பதுதான் அர்த்தம். இல்லை அம்மா, உண்மை தெய்வத்திற்கு இடம் கொடுப்பதற்காகத்தான் ஒன்றை படைத்து பரிபாலிக்கும் தெய்வம். இதுவோ படைக்கப்பட்டு பரிபாலிக்கப்படும் தெய்வம். தெய்வமே சோர்ந்த உள்ளங்களுக்கு மேல் மேலும் சோதனையா ஈசா இதுவும் திருவிடையாளா ஈட்டிய செல்வங்களெல்லாம் எடுத்துக்கொண்டாய். அதுபோல என் காதலையே மீண்டும் மீண்டும் சோதிக்கிறாய். ஏன் பார்கவியை உணர்கிறாய்? நம் அறியாமையை உணர்ந்து விட்டோம் என்றால் கண்டுபிடிக்கிறாய். கதிரவனை கண்ட காவிரிகள் போல் என் மூல நம்பிக்கை மறைந்து விட்டது. இயேசு கிறிஸ்துதான் உண்மையான கடவுள். அவர் மறைதான் உண்மையான மாற்றம். எந்த பாதகம் செய்தான் இந்த பழமையில் யார் உங்கள் மனதை மாற்றியதுதான். இருதலைக்குள்ளே இறங்கு போல் கூறுகிறது என் உள்ளம். காடி வந்தால் கல்வம் வெடிக்கும். வீணாகாமல் போவதற்கு ஆவாதீர்கள். மன்னிப்பு கேளுங்கள்தான், மன்னிப்பு கேளுங்கள். ஆத்திரப்படாதே பார்கவி, ஆராய்ந்து பேசுவதுதானே பெண்ணுக்கு அழகு. கருணையே உருவான கருணாமூர்த்தி அல்லவா கடவுள். மனித ரட்சணத்திற்காக தன் உயிரையே அர்ப்பணம் செய்த இயேசு காரணமா அதற்கு விளக்கம். அவர்தான் உண்மையான இறைவன். என்னால் அவரை மறுக்க முடியவில்லை. வணக்கம் துறையவர்களே. வணக்கம் நீலகண்ட பிள்ளை. வாருங்கள், உங்கள் கவலைகள் மாறிவிட்டன தளபதி. இருப்பினும் மனதில் தெளிவு தேவைப்படுகிறது. நீங்கள் கூறியதை கொஞ்சம் தொடர்ந்து சொல்வீர்களா? துறைவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தத்தின் என்ன நடந்தது? அதன் பின் நீங்கள் அறிய விரும்ப மாட்டீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் விரும்புவதால் தொடர்கிறேன். மரித்த 3ஆம் நாள் தனது வல்லமையால் உயிர் தழுந்தார் இயேசு. நம் மீது கொண்ட அன்பினால் நமக்காக மரித்த இயேசு என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அன்பு நிறைந்தவரா ஆண்டவர்? மக்களுக்காக மாண்டவராக இயேசு நம்மையெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டும் அடையாளமாகவா கடைசி துளி இரத்தத்தை சிந்தி உயிர் நீத்தார்? ஆம் அன்பரே, தியாகமே அந்த இறைவன். துறையவர்கள் கடவுள் என்ற சொல்லுக்கு பதவியை செய்யாத பேதையாக வாழ்ந்துவிட்டேன். உண்மையறியாத ஊதாரியாக வாழ்ந்துவிட்டேன். புதைக்கப்படும் முன்னாவது பொற்றியத்தில் நண்பரே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்தேன்? இருளடைந்த என் இதயத்தில் ஒளியேற்றி விட்டீர்கள். வாடி கிடந்த என் ஆன்மாவிற்கு ஞான விருந்தளித்து விட்டீர்கள். பிள்ளையவர்களே, மன்னித்து விடும். ஏன் இப்படி உளறிக் கொண்டிருந்தீர்கள்? உமக்கு ஆறுதல் அளிப்பதற்குத்தானே இவையெல்லாம் கூற வந்தேன். ஆறுதல் எனக்கு ஆதாரமாகிவிட்டது தளபதி. சத்தியத்தை பின்பற்றுவதற்கு எனக்கும் முடிவிடும். இயேசுவின் சன்மார்க்க வழியை நான் பின்பற்ற விரும்புகிறேன் தளபதி. நீலகண்டரே, உணர்ச்சி வசப்பட்டு உணர்விழந்து பேசுகிறீர். அரசன் நட்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர் நீர். உம்மீது அரசன் கொண்டுள்ள அன்பு
ஈடு இணையற்றது. அப்படி இருக்க அரசன் விரும்பாத ஒன்றை நீர் விரும்பினால் எறிகின்ற லாபம் போல என் மீது சீறி விழுவார். மட்டுமல்ல, உம்மை சித்திரவதை செய்வார். என் சிரசை கொடுத்தாவது சத்தியத்தை காப்பேன் தளபதி. நீலகண்டனே, அகிலம் அழிந்திட்டால் என்ன, என் ஆவி பிரிந்திட்டால் என்ன, அழியா தன்மை வாய்ந்த என் ஆன்மாவை அலக்களிக்க மாட்டேன் தளபதி. ஆனால் நீங்கள் வாயிலையும் திறந்து வழிகாட்டாமல் இருப்பது மன்னமை விடவும் விண்ணவனுக்கே நான் உரியவன். பிள்ளையவர்களே, உன் உறுதியான விசுவாசமும் திடனான நம்பிக்கையும் என்னை வியப்புக்குள்ளாக்குகிறது. நீர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகும். துறையவர்களே, அந்த தானத்தை எனக்கு பெற்று தருவீர்களா? வடக்கன் குலத்தில் இருக்கும் பங்கு தந்தை பரஞ்சோதிநாதர் எனக்கு அறிமுகமானவர். அவரிடம் திருமுழுக்கு பெறுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். இதோ இயேசு கிறிஸ்துவின் மறைநூல் படியில். ஏன் பிடிவாதமாய் இருக்கிறாய் பாரதி? உண்மையை உணர்ந்து உய்வதுதானே பெரியோருக்கு அழகு. அக்கா, நான் பிறந்தது இந்த மதம், வளர்ந்தது இந்த மதம், அரசன் முதல் கெட்டிருந்த ஞானியை பின்பற்றி வரும் இந்த மதம். நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வங்களின் தன்மை அறிந்த பின்பு அவர்களை வணங்குவது பேதமே அல்லவா? பாரதி, நான் கூறுவது நாள் கேட்டமையா? இந்து மதத்தை புறக்கணிக்க என்ன குறை கொண்டிருந்தா? மேலோருக்கும் கீழோருக்கும் வெவ்வேறு தெய்வங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்களே அறிவாளிகள். சிந்தித்துப்பார். பிரகாசிக்கின்ற சூரியனும் வீசும் காற்றும் பெய்யும் மழையும் அதனை தாங்கும் பூமியும் அனைவருக்கும் ஒன்று என்று அறிவார்களா? இதே போல் மக்களை படைத்த ஆண்டவனும் ஒன்றே, நீதிமான்கள் அடையும் வீடு பேரும் ஒன்றே. அசுத்த பொருட்களில் பிரகாசிப்பதால் சூரியன் அழுத்தடையாடுவார்கள். இதை போன்று மெய்யான இறைவனை தாழ்ந்தோர் வணங்குவதால் மதத்திற்கு யாரும் இருக்கவில்லை. அத்தகைய மதமே கிறிஸ்தவமே. அக்கா, நான் கிறிஸ்துவ மதத்தை தழுவினால் அரசன் கோபத்திற்கு ஆளாக வேண்டியது. உங்கள் பதவி பறிபோம். ஊரார் இடிவார். புரோகிதர் சாபங்கள் நம்மை உதைக்கும். இந்த உலகத்தில் நமக்கு சுகமே இருக்காது. மறுக்கவில்லை. ஆனால் அழியா தன்னை வாய்ந்த நம் ஆன்மா பாரதி, பாப்பிற்கு பயந்து பாலும் கிணற்றில் விழுவார்களா? குச்சி வீட்டில் உண்ண உணவில் ஓய்ந்து கிடக்கும் ஏழைகள், மச்சி வீட்டில் மதுரை வீரம் பாடும் பணக்காரர்கள் மரணத்திலிருந்து தப்ப முடியுமா? அப்பொழுது அவர்கள் ஆன்மாவை காப்பாற்றாவிட்டால் இவ்வளவு வழி பயனில்லை. பார்வதி, மனதொருமித்த கணவன் மனைவியோடு வளர்வதல்லவா என்றால், நான் கிறிஸ்தவராக இருப்பது, நீ இந்துவாக இருப்பது இல்லற வாழ்க்கைக்கு பொருந்துமா? ஏன் கவனமாகிவிட்டாய் பார்வதி? இதுவரைத்தான் நான் சொல்லை நான் தட்டியதில்லை. நீங்கள் தானே எனக்கு கண்கண்ட தெய்வம். பின் ஏன் கருத்து வேற்றுமை அக்கா? உண்மையை சொன்னாய் பார்வதி. நான் கிறிஸ்தவராக மாற வேண்டுமானால் தண்ணீரால் திருமணத்துக்கு பெற வேண்டுமா? வா போகலாம். வடக்குங்குளம் பரஞ்சோதிநாதர் சுவாமியிடம் நமக்கு ஞானஸ்தானம் தர தளபதி தினனால் ஏற்பாடு செய்திருக்கிறார். போகலாமா? வா. சிங்கி
தளபதி திலனாய் கொடுத்த கடிதம். நீர் மார்த்தாண்ட நிர்வாகத்தில் ஒரு அமைச்சரா? ஆம் சுவாமி, நானும் என் மனைவியும் கிறிஸ்தவ மதத்தில் சேர விரும்புகிறோம். திருமணக்கு கொடுங்கள் சுவாமி. அரசனிடம் நீர் செல்வாக்கு உள்ளவராமே? ஆமாம் சுவாமி. மக்களே, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர விரும்புவதை பற்றி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்களுக்கு திருமணக்கு கொடுப்பது யோசித்து செய்ய வேண்டிய காரியம். ஏன் சுவாமி? நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை கற்பினால் எப்படி அனுமதிப்பான்? கிறிஸ்தவர்களை அடக்குவதிலும் அவர்களை ஒழிப்பதிலும் கண்ணும் கருத்துமாய் இருக்கும் அரசன் இதை எப்படி சகிப்பார்? திரும்பவும் இந்த தெய்வங்களை வழிபட செய்வார். நீங்கள் மறுத்தால் பலவித துன்பங்களுக்கு ஆளாக்குவார். உங்களுக்கு மரண தண்டனை வழங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள தயார் சுவாமி. எங்கள் உயிர் வேறு உடல் வேறு ஆனாலும் இந்து மதத்தை நாங்கள் மீண்டும் தழுவ போவதே இல்லை. எங்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் சுவாமி. மக்களே, உங்களுக்கு இந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கள் திருமுழுக்கு தருவதை இந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர போவதே இல்லை. நீரந்த பிள்ளை, உன் துணிச்சலான மனதை பற்றியும் உறுதியான விசுவாசத்தை பற்றி மகிழ்கிறேன். உங்களுக்கு திருமணத்து தருகிறேன். எவ்வளவு துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. மறுதலிக்கவே மாட்டோம் சுவாமி, மறுதலிக்கவே மாட்டோம். தேவசகாயம், தந்தை, மகன், தூய ஆவி பேரால் நான் உன்னை கழுவுகிறேன். ஞானப்பூ, தந்தை, மகன், தூய ஆவி பேரால் நான் உன்னை கழுவுகின்றேன். கண்ணீர், அதை மாதாவுக்கு காணிக்கையாக செலுத்துகிறாயாமா? உயருக்கு பின் அமைதி, இருளுக்கு பின் ஒளி, இயற்கையின் திருவிளையாடுகிறது. இருளை பிழைக்கும் முழுமதி போல் இருளில்தான் உங்கள் இல்லற வாழ்க்கை இனி பிரகாசிக்க வேண்டும். மக்களே, மலை அசைந்தாலும் உங்கள் மனம் அசையக்கூடாது. தைரியத்தை கைவிடாதே ஞானப்பூ. தேவசகாயம், நல்ல சமயம் ஞாபகம் வந்தது. நம் மாதா கோவில் சேர வைக்க கொஞ்சம் மரங்கள் தேவை. நான் கடிதம் தருகின்றேன். ஏற்பாடுகள் செய்யலாமா? தாருங்கள் சுவாமி, ஏற்பாடு செய்கிறேன். அதோடப்பா, ஏன் இவ்வளவு அவசரமா வருகிறார்கள்? அவர்கள் பூசாரிகள் தானே? பூசாரிகள் தான். கோபமாக வருவது போல் தெரிகிறது. வா, அவர்களிடம் விஷயத்தை கேட்போம். வணக்கம். ஏன் இவ்வளவு கோபமா செய்கிறீர்கள்? அந்தனருக்கே பெருத்த அவமானம், பெருத்த அவமானம். என்ன நேர்ந்து விட்டது? நீலகண்டபிள்ளை கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்திருக்கிறார். நாங்கள் கொடுத்த அபிஷேக பிரசாதத்தை காலால் உதைத்து நம் தெய்வங்களை அவமதித்து அலட்சியமாக பேசுகிறார். பொல்லாத வார்த்தைகளால் பூசாரிகளையும் பிராமணர்களையும் பேசுகிறார். எம் தூண்களை அத்துவிடுவானா? இந்த அக்கிரமத்தை அரசிடம் சொல்ல போகிறோம். நீலகண்டபிள்ளையா இந்த போதும் கட்டியது? ஆம், அவன் நம்மை கொல்லாமல் கொண்டுவிட்டான். எங்கள் சபதம் நிறைவேறாமல் நாங்கள் பூஜை ஒன்றும் செய்யப் போவதில்லை. ஆம், நீங்கள் கோவில்களை அடைக்கும் பொழுது அரசனுக்கு இவையெல்லாம் ஏன் என்று தெரியட்டும். எப்படி? நாம் கும்பிட போகிற தெய்வம் குறுக்கே வந்திருக்கிறது. புரோகிதரே, ஆத்திரப்பட வேண்டாம், சற்று பொறுங்கள். நான் பத்மநாபபுரம் கோட்டைக்கு சென்றுவிட்டு உடனே திரும்பி வருகின்றேன். நான் வந்த பின் எல்லோரும் சேர்ந்து அரசனிடம் செல்லலாம். சரிதானே, துணைத்தளபதியின் கூடிய
திரும்பி வந்து சொன்னால் அரசனுக்கு கோபம் கொந்தளிக்கும் அல்லவா? சரிதான் தளபதியே, உன் வருகைக்காக காத்திருப்போம். போய் காத்திருங்கள், வருகிறேன். ராமையன் வருக. நன்றி. வணக்கம் தளபதி. கோட்டையை பார்த்தீர்களா? நுட்பமாகவும் உறுதியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, வெகு அமைப்பாக இருக்கு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. ஆனால் நம் மன்னர் மார்த்தாண்டவர்மா கூறியபடியே அமைத்துள்ளோம். துப்பாக்கிகள் வீரர்களுக்கு ஆங்காங்கே பொறிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேறு ஏதேனும் ஒன்றுமில்லை. நம் நீலகண்டபிள்ளை நன்றாக ஒத்துழைத்தார். தேவையான வசதிகளை அனைத்தும் செய்து தந்தார். அவரின்றி நான் நீரின்றி அவரின்றி. ஆம், இதில் என்ன? ஒன்றுமில்லை. உன் மெய்காப்பாளர் புதியவனாக இருக்கிறது. நாட்டின் நலனுக்காகத்தான் தன்னையே அர்ப்பணித்தவன் என் நண்பன். நானே அவனை தெரிந்து கொண்டேன். அவ்வளவு அக்கறை நாட்டின் நலனுக்காகத்தான். வஞ்சியருக்கு வஞ்சி நாட்டை ஆளத் தெரியும், அந்நியன் பணி தேவையில்லை என்பதுதான் எனது பணியின் நோக்கம். ஓ, அது விரிந்த நோக்கம்தான். அதை முடிக்கும் வரை நீங்கள் இருவரும் பிரியாமல் இருக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். அது வந்துவிட்டார் தேவசகாயம், பேசுங்கள். நான் வரட்டுமா ராமையன்? போய் வாருங்கள். தளபதி அவர்களே, தேவசகாயம் யார் செய்த சகாயம்? வணக்கம் துணை தளபதி. வரவே எனக்கு பொருட்களை பரியோதினாக கொடுத்தது. மாதா கோவில் சீரமைக்க மரத்தடிகள் தேவைப்படுகிறதா? அரசனின் அனுமதி பெற பரிந்துரை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். மாதா கோவில் சீரமைக்க தடிகள் தேவை. நீலகண்டனே, உன் வேடம் கரைந்து விட்டது. வகையில்லா நெறியில் திருப்பி விட்டான் வண்ணஞ்சன் திலனாய். வலிக்காலின் பசப்பு மொழிகள் பரிவாரத்தோடு உண்மை அழைத்து செல்ல விரைவில் வருகிறேன். எல்லாம் மாற்றமாக இருக்கிறது. சூரியனை வெளிச்சம் மறந்தாலும் வேளாட்டை வானம் மறக்காது என்று சொல்வார். பருவமழை தவறிவிட்டது. 14 தரிசித்து திங்கள் உண்டாகிறது. பூஜை செய்ய மறுத்து கோயில்களை அடைத்து விட்டனர் ரோகிதர். ஒன்றும் விளங்கவில்லையே எனக்கு. தேவ கோபந்தான் காரணமாயிருக்கும் அரசே. தெய்வங்களுக்கு வேண்டிய கொடைகளை செய்யவும் வர்ணபகவானுக்கு பூஜைகள் செய்யவும் தவறினால் மழை எப்படி பெய்யும், நாடு எப்படி செழிக்கும்? பூசாரிகளுக்கு குறைகள் இருக்கும் மட்டும் தேவ காரியங்கள் சரிவர நடக்காது. பூசாரிகளுக்கு என்ன குறை? அவர்கள் குறைகளை கேட்டு நிறைவு செய்ய தவறினோம்னா கூறும். அவர்கள் குறைகளை கேட்டு நிறையாடுவது நம் கடமை அல்லவா? அரசு, அதுதான் குறை என கருதுகிறேன். நீலகண்டபிள்ளை இவற்றை கவனிக்க தவறிவிட்டாரா? நீலகண்டபிள்ளை மன்னனின் அபிமான சின்னம். இளநாளின் துப்பொல்லைக்கு தூவம் காட்டி அரசனின் மானத்தை வாங்கிய நயவஞ்சன் கெட்டிக்காரன் ஒரு 8 நாளும். துணை தளபதி கூறுவது சிந்தையாக இருக்கிறது. வேந்தனுக்கு மட்டுமல்ல. ஆம் அரசே, வேதம் போதும் அந்தளருக்கு விந்தையாக இருக்கிறது. வேதியதை உங்களுக்கு நேர்ந்த குறைகள் என்ன? கூறுங்கள். ராமராமா, அரசே, நேர்மை கொண்ட தங்கள் ஆட்சியில் நிறைந்துள்ளது குறைகள் தான். உங்களுக்கென்று தனியாக குறைகள் நடத்த தவறிவிட்டாரா நீலகண்டபிள்ளை? கொடைகள் நடத்த கேட்கவில்லை அரசே, நடந்த கொடுமைகளை சுட்டிக்காட்ட வந்திருக்கிறோம். கொடுமையா? உங்கள் குலத்தை கெடுத்தது யார்? அவன் மர்மத்தை நம் துணை கம்பெனியை கூறுவார். சேர நாட்டு சரித்திரத்தில் இதுவரை நடவாத நிகழ்ச்சி.
நேர்மையோட தங்கள் ஆட்சியில் இதுவரை நடந்ததான அதிர்ச்சி அரசனுக்கு மட்டுமல்ல, அந்தனருக்கு, வேதியருக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கு பெரும் இகழ்ச்சி. மன்னன் மதிப்பை சுமந்ததற்கு நீராண்டவர்களை நம் இந்து மதத்தை மறுதலித்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இருக்கிறார். என்ன? என் இதயம் ஏற்க மறுக்கிறது. அரசே, இமை முதல் குமரி வரை கோடான கோடி மக்கள் பின்பற்றி வரும் நம் இந்து மதத்தை நிந்தித்து விட்டார். அந்த நையாண்டி பண்ணி நகைக்கிறார். எங்கள் பூநூலை அறுத்து கிறிஸ்தவர்களுக்கு அறிஞனமாக்கி விடுவாராம். இதற்கெல்லாம் காரணம் அந்த கிறிஸ்தவ இனலாய் நாம் தலைவர். நாங்கள் தலை காட்டி நடக்கவா அல்லது சாமலா கூறுங்கள் அரசே. என் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன் நீலகண்டபிள்ளை எப்படி கிறிஸ்தவனாக மாறுவார்? கோள் வார்த்தைகள் குண்டனை பேசுவோருக்கு என்ன தண்டனை தெரியுமல்லவா? அரசே, அவர்கள் கூறுவது உண்மை. பத்மநாபபுரம் மக்கள் பலர் என்னிடம் வந்து முறையிட்டு வந்தனர். இதனாய் தூண்டுதலால் நீலகண்டபிள்ளை கிறிஸ்தவனாக மாறிவிட்டதாகவும், நம் பிரசாதங்களை காலால் உடைப்பதாகவும், நம் தெய்வங்களை நிந்திப்பதாகவும் கூறிவந்தனர். இதுவரை ஏன் மறைத்து வைத்தீர்கள்? அடியேனும் இதுவரை நம்பாமல் சமூகத்திற்கு தெரியப்படுத்தவில்லை. நீலகண்டபிள்ளை கிறிஸ்தவன். கிறிஸ்தவனாகிவிட்டான் நீலகண்டன். காட்டிய மறைவுக்கு கொடுக்கும் பரிசு என் இதயத்தை இரும்பாக்கி விட்டது. துரும்பாக்கி துருப்பிடித்த அவனை கரும்பாக்கி கசக்கி எறிய துடிக்கிறது என் கரண். அமைச்சரே, கிறிஸ்தவ தேவாலயங்கள் தரைமட்டமாக வேண்டும். அவர்கள் இல்லங்கள் உருவலைந்து மாயங்களாக மாற வேண்டும். ஓம் ராமா, ஓம் ராமா, மன்னன் மார்த்தாண்டவர்மன் வாழ்க, மன்னன் மார்த்தாண்டவர்மன் வாழ்க. ராமையா, அடாது செய்த நீலகண்டபிள்ளையை விடாது பிடித்து வா. நீதிமன்றத்தில் அவன் உயிருக்கு மன்றாட வேண்டும். அமைச்சரே, இதற்கெல்லாம் காரணமான தினநாய்க்கு என் கட்டளையை அனுப்பி வையுங்கள். ஊர்வலத்தில் மட்டும் தன் திறமையை காட்டினால் உள்ளறை வேலை வேண்டாம். அனுப்புகிறேன் மன்னா. மன்னன் மார்த்தாண்டன் வாழ்க, மன்னன் மார்த்தாண்டன் வாழ்க. ஓம்கிரி, ஓம்கிரி. பூச்சிகள் யாவும் பறித்து வருகின்றன. ராமையரின் வஞ்சல் தீரப்போகிறது. குழுப்போல் குடிக்கப் போகிறான் நீலகண்டபிள்ளை. உயிரையே வைத்திருந்தான் மன்னன். வாசம் என்று பாம்பாக உருவெடுத்துவிட்டது. ஆனால் நமது திட்டத்தின் அடுத்த கட்டம் இளநாயலவா. எதற்கும் நான் இருக்கின்றேனே. ஆணையிட்டல் போதும் கரையில் இருக்கின்றான். உனக்கு விட மூளை இருக்கிறது. கண்ணுடித்திருப்பதற்கு முடிந்து விடுகிறது காரியம். முடிவெட்டினால் போதும். நான் ஏற்கனவே திலனாயை கொலை செய்ய ஆள் அனுப்பியிருக்கிறேன். காரியம் என்னவாயிற்று? கரையின் திட்டம் இன்னமாக நிறைவேறியது. இந்நேரம் சொர்க்கவாசலை தட்டுவான் திலனாய். நடந்ததை உடனே சொல். நல்லதா கெட்டதா? கெட்டதா போச்சுங்க. என்ன கோபிச்சுட்டாருங்க எஜமான். மண்டியிடுகிறார். சொன்னதை நிறைவேற்றார். நிறைவேற்றத்தான் எஜமான் வாளை ஓங்கினோம். ஓங்கினோமா
என்னடா ஆட்டம், நினைத்தாலே சிரிக்குதுங்க. ஆம், பேய் வந்தது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்க எஜமான்? எதையோ கண்டு விரைந்து விட்டார்கள். மடையர். நாங்கள் கண்டாலே கண்டவங்க 4 பேர் உரிமையது. அப்புறம் வாழை ஓங்கினோட ஊழை போட்டுதுங்க. அப்புறம் வாழை ஓங்கிடுச்சு. வாழை கண்டவுடன் கோடையாக மாறிவிட்டான். ஆம் எஜமான், ஓடினோம் ஓடினோம், ஒத்த காலில் ஓடினோம். தைரியம் கெட்டவர்கள், சொன்னதை முடிக்க தெரியாதவர்கள், மானங்கட்ட நிலையில் நீங்கள் மடிவதை மேல். கனகா, அடக்க கூறி தப்பினால் நீயும் எதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். எதற்கும் நான் இருக்கின்றேன். கணப்பொழுதில் முடிப்பான் இந்த கனகன். மகத்தான 2வது திட்டம் நானே செயல்படுத்துகிறேன். சபாஷ். இந்த குறியீட்டில் நான் தப்ப முடியாது. முட்டாள் ஒருவன் முட்டுக்கட்டையாக வந்து விட்டான். பேரிடம் போட்டு வந்து என் திட்டத்தை நிரூபணமாக்கியது நிலவண்ட பிள்ளை அனுப்பிய ஆளாகத்தான் இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லிவிட்டாய். நீலகண்டா, உன் கொடுமையை நினைக்கவே முடியவில்லை. கிட்டிய கனியை கட்டி பறிப்பதற்கு முன்னே தடுத்து விடுகிறாய். தீட்டிய திட்டங்களை பிடிப்பதற்கு முன்னே தரைமட்டமாகி விடுகிறாய். உன்னை பிடிக்க படங்கள் வேண்டாம்டா. இதோ வருகிறேன் உன்னை இழுத்து செல்வதற்கு. அரசே, நம் தெய்வங்களை அவமதித்த அயோக்கியனை இதோ கொண்டு வந்திருக்கிறேன். வணக்கம் அரசே. அந்தணர்களை அடுக்காத வார்த்தைகளால் அவமதித்த நாவல் அரசனிடம் மந்திரம் போடுகிறது. பொறுப்புள்ள மனிதன் மன்னனுக்கே ஆலோசனை வழங்குவது நாட்டின் நலத்தையே நாட வேண்டும். தவறில்லையே அரசே. நான் எண்ணுவதும் நாடுவதும் நாட்டின் நலன்தான், மன்னனின் மகிழ்வுதான். மழுப்பு வார்த்தை கடலோடு கலந்த காட்டுத்தீ போல் கடும் கோபத்தை ஊட்டுகிறது. எல்லை கோட்டை கடந்த எரிமலை போல் வெடித்து வேதனை குழம்புகளை வாரி இறைக்கிறது என் உள்ளம். நீலகண்டா, நீ செல்லுமிடம் கரடுமுரடானது. கனல் வெட்டும் வாயவன் கனல் வெட்ட புழு போல் துடிக்கக்கூடாது என்றுதான் எச்சரிக்கிறேன். இவையெல்லாம் சிந்தையில் கொண்டுதான் செயல்படுகிறேன் அரசே. போக்கிலே துணிச்சல் துணிக்கிறது. தவறு செய்யவில்லை, இதுதான் மீண்டும் கூறுகிறேன். துரோகி, தவறு செய்ததில் தப்ப முடியாது என்ற எண்ணம் தான் உன் துணிவுக்கு காரணம். ஆலோசனை என்று பேசுவது அரசருக்கு அழகல்ல வேண்டிய. சாஸ்திரங்கள் கற்றும் வேதாந்தம் புரட்டியும் சான்றோர்கள் போற்றி வந்த இந்து மதத்தை நிந்தித்து ஒரு யூதனின் பித்தலாட்டத்திலே அதை விளக்குவது உனக்களவோ? சாஸ்திரங்களை சதித்து விட்டன. இலவு காத்த கிளி ஏமாறியது போல் இனியும் நான் ஏமாற மாட்டேன். நீலகண்டா, நன்றி கெட்டவனே, நம் நாட்டகத்தை அரசன் முதல் ஆண்டி வரை பரம்பரையாய் ஒப்புக்கொண்டொழுகும் இந்து மதத்தை நிந்தித்தாள். நீ பின்பற்றி இருக்கும் கிறிஸ்து மதத்தை வேணாட்டிலிருந்து வேரோடு அழிக்காவிட்டால் என் முறைகளுக்கும் வாழ் அற்றல்ல. நீலகண்டா, உனக்கு இறுதி வாய்ப்பளிக்கிறேன். கிறிஸ்து மதத்தை நீ மறுதளிக்க வேண்டும். என் உயிர் வேறு உடல் வேறு ஆனாலும் கிறிஸ்தவ மதத்தை மறுதளிக்க மாட்டேன். ராமையா, உன் வீரத்தை காட்ட அரியதொரு ஒரு வாய்ப்பு. இவனை உன் கையில் ஒப்படைக்கிறேன். இவன் மறந்திருந்த வரை அங்கமங்கமாக சித்திரவதை செய்ய வேண்டும். இன்னும் மறந்திருந்தாவிட்டால் இவனை கொண்டுவிடுங்கள். கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்டுவதே உன் கடமை. அத்தனை அரசே, அந்த கொடியவனை அழைத்து காட்டுகிறேன். நாம் தெய்வங்களை அவமானப்படுத்திய நீலகண்டனை என் வாழ்முறையிலே ரத்தம் சிந்த வைக்கிறேன். கொண்டு போ. கொலைக்கு தீர்ப்பளித்தவன் நானே உள்குலைந்து விட்டான். இதனால் நீளமுள்ள இரும்பு ஆணிகளை ஒவ்வொரு நகர்த்தோரத்திலும் நிமிடத்திற்கொண்டாக செலுத்துங்கள். அப்பொழுதாவது இவன் திருத்திக் கொள்ளட்டும். இல்லையே திரும்பவும் இரும்பு சங்கிலியால் பிணைத்து மெழுகுபோன்ற இவன் தசைகளை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்கால்
வருவேன், 1000 தடவை வேண்டுமானாலும் வருவேன். நிம்மதியற்ற உமக்கு ஆர்வம் கூறுவேன். தேவசகாயம் உறுதியில் குண்டாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வீரராக வாகை சூடும் நேரம் நெருங்குகிறது. வெற்றி விரும்பிய வீரனுக்கு வேண்டிய அஞ்சா நெஞ்சத்துடனும் அசையா நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இதோ படித்து பாரும் புனித செபஸ்தியாரின் சரித்திரம். ரோமை சக்கரவர்த்தி டயக்ளைசியரின் மெய்காப்பாளர், கிறிஸ்தவர்களை வேட்டையாடும் சக்கரவர்த்தியின் போக்கை இறுதி மூச்சு வரை கண்டித்து வேத சாட்சியாக உயர்விட்டவர். இதோ புனித அருளானந்தர் சரித்திரம். கிறிஸ்துவின் போதனைகளை பரப்புவதை கடமையாக கொண்டு பல தேசம் கடந்து பாரதம் வந்த பாதிரியார். வேத சாட்சியாக தலை துண்டிக்கப்பட்டார். வேத சாட்சிகள் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் கும்பல் கும்பலாய் பிற மதத்தினரை ஜெயித்து கிறிஸ்துவுக்கு கொடுத்தது. நண்பரே, நாம் கிறிஸ்துவை மறுதளிப்பதை விட மரணத்திற்கு தயாராக இருக்கிறேன். என் கைகளுக்கும் கால்களுக்கும் தான் விளங்கிட்டாரே தவிர என் உள்ளத்திற்கு விளங்கிட அவர்களால் முடியாது. எனக்காக இயேசுவிடம் மன்றாடுங்கள். பெரியவர்களே, நீங்கள் போய்விடுங்கள். நண்பரே, என்னால் உங்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது. வருகிறேன் தேவசகாயம். நன்றி நண்பரே, போய் வாழ்க்கை. நீலகண்டா, இது என்ன கேவலம்! வெளியுள்ளவர்கள்டா நம் கடவுள். அவர்களை வணங்கி உனக்கு பதவியோடு வேண்டிய சுகபோகங்களை தருகிறோம். இல்லையே, உன்னை அங்கம் அங்கமாக சித்திரவதை செய்கிறோம். இதம் கட்ட அதிகாரியே, உங்கள் அதிகாரத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பணிபவன் நான் அல்ல. உங்களுக்கு யாரும் செய்யும் கற்பனை தெய்வங்களை நான் வணங்கப் போவதே. அதிகட்ட நீலகண்டா, இடிபட்டு சாகாதே. நாங்கள் எவ்வளவோ புத்திமதி கூறியும் நீ ஆணவத்தோடு பேசுகிறார். மதிகேடை, புத்தி மறைந்து விட்டதா உனக்கு? நீ கிறிஸ்துவை வணங்குவதா? வெட்கம் வெட்கம் வெட்கம்! நம் குலதெய்வத்தை வணங்கு. கிழக்கு வழக்காக பேசி என் ஆத்திரத்தை கிளப்பாதே. அதிகாரியே, நீங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் என் மனதை மாற்றுவது நடக்காத முயற்சி. நான் செல்லும் ஒவ்வொரு துளி இரத்தமும், அதில் துடிக்கும் ஒவ்வொரு அணுவும், அங்கே முளைக்கும் ஒவ்வொரு புல் பூண்டும் இதே உணர்ச்சியோடு சாகும். சேவகரே, நான் எவ்வளவு எடுத்து கூறியும் இவன் பிடிவாதமாக இருப்பதா? ஊர் ஊராக, தெரு தெருவாக இழுத்து சென்று தசை நரம்புகள் இடியும் வரை அடியுங்கள். அப்படியே செய்கிறோம். அடியுங்கள். தசை கிளியட்டும், ரத்தம் சுட்டட்டும். இதோ அரைத்த நல்ல மிளகு. இவன் அங்கமெல்லாம் தேயுங்கள். அணு அணுவாக இவன் உடலை அழிக்கட்டும். நீலகண்டா, இப்பொழுது உன் அகம் மாறி இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன சொல்லுகிறார்? ஜெகமே அழிந்தாலும் என் அகம் அழியாது. அதிகாரியே, உங்கள் கடமையை செய்யுங்கள். நொறுக்குங்கள், நிறைய புடையுங்கள். மிகவும் களைப்பாக இருக்கிறது. குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா? தண்ணீர் தண்ணீர் கொண்டு வாருங்கள். இதோ சாக்கடை நீர். நீ குடிப்பதற்கு தகுந்த தண்ணீர் இது. நம் பாவங்களுக்காக சிறையில் அடைப்பட்ட இறைவன் இயேசு உயிர் ஊசலாடும் போது குடிக்க கொடுத்தது இதை விட கசப்பான நீர். நொறுக்குங்கள், புரண்டு விளட்டும். நீலகண்டா, உல்லாச உப்பரிகையிலே ஊறிய உன் உதிரம்
இந்த தெருக்களிலும் வாரங்களிலுமாக சிந்த வேண்டும். நீ கை கொண்டிருக்கும் கிறிஸ்து மதத்தை விட்டுவிடு. நம் தெய்வங்களை வணங்கு. உன்னை சுமந்து செல்ல பல்லக்கு கொண்டு வருகிறது. இதோ திருநீர் பூசிக்கொள். அதிகாரியே, வீண் முயற்சி வேண்டாம். என் உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் என் பீடம் கூட இவற்றையெல்லாம் பூசிக்கொள்ள சம்மதிக்கிறார். சேவகரே, எனக்கு தாகம் இன்னும் தீரவில்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா? எங்களுக்கு ஏன் இந்த தொந்தரவு கொடுக்கிறேன்? நம்மை அடித்து ஓய்ந்து விட்டன எங்கள் கைகள். இப்பொழுது எங்களுக்கும் களைப்பாக இருக்கிறது. தண்ணீர் குழந்தைகளோட சாக்கடை தூரம் நடக்க எங்களால் இனி ஏறாது. ஆண்டவரே, எல்லாம் வந்த இறைவா, மாட்சிமைக்கு உரியவரே, மாசற்ற மரியாதையின் புதல்வரே, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக என்னை தேர்ந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு சாட்சியம் பெற என் உயிரையும் இழக்க தயாராக இருக்கிறேன். என் மீது இரக்கமை உன் இரக்கத்திற்காக வந்தார்கள். நம்பிக்கையோடு வந்தார்கள். அன்று இஸ்ராயல் மக்களுக்காக மோசேயை கொண்டு பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தீரே ஐயா. இல்லாமல் இறைவா, என் மந்தாட்டுக்கு இறங்கும். உம் அடியான தாகம் தீர இந்த குளிர் குறிச்சி பாறையிலிருந்து தண்ணீர் வழங்கும் ஐயா. உம் வல்லமை இவர்கள் மறையிட்டு என் தாகம் தீர தண்ணீர் வழங்கும். என் தாகம் தீர தண்ணீர் வழங்கும். அதிசயம், அற்புதம். இது அவர் ஆண்டவரின் நல்ல செயல். ஆண்டவர் எனக்காக மட்டுமல்ல நண்பர்களே, நம் அனைவருக்காக இந்த வல்ல சேவை செய்துள்ளார். புரிகிறதா? நாம் அனைவருக்கும் இயேசுவே ஆண்டவர். வாருங்கள், அன்போடு தாங்கீது தண்ணீர் பாருங்கள். இவர் கடவுள் உண்மையானவர் என்பதற்கு இது ஒரு சான்று. சேவகரே, நீங்கள் மணிமயங்காதீர்கள். உங்களுக்கு வாழ்வழைப்பது அரசன். அரசன் கட்டளையை நிறைவேற்றுவது நம் கடமை. ஆம், நம் காலம் இருக்கிறது. ஏதேனும் செய்திகள்? உண்டு அரசே, அவற்றை தெரிவிக்க வேண்டியது எங்கள் கடமை. கூறுங்கள். அரசே, நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்கள் நம் நாட்டில் வழியை பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். நம் மக்களை பல தினந்தோறும் நம் தளபதியை சந்தித்து மதமாற்றம் பெற்றிருக்கிறார். உண்மையாகவா? முற்றிலும் உண்மை அரசே. நீலகண்ட பிள்ளையின் மனதை மாற்றியதின்றி இப்பொழுதும் அவரை ரகசியமாக சந்தித்து சாகும் வரை கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று துணிச்சலுத்தி வருகிறார் நாம் தளபதி தினநாயக். இப்படியும் தளபதி நடந்து கொள்கிறார்? ஆம் அரசே, அது மட்டுமல்ல, இதனால் நம் நாட்டின் தளபதியாக இருப்பதை சாதகமாக கருதி கட்சிக்காரர்கள் வியாபாரி என்ற பெயரில் நம் நாட்டு வாசனை திரவியங்களை கொள்ளையடித்து செய்திருந்தார்கள். நம் நாட்டு மக்களை திரட்டி நமக்கு எதிராக மீண்டும் படையெடுத்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆம், நாம் மெத்தனமாக இருக்க முடியாது. நாம் அனைவரையும் உதிக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஒன்று அரசே. அதையும் கூறுங்கள். தளபதி தினநாயின் தோழன் நேற்று வரை நம்மோடு இருந்த டச்சு சிப்பாய் தினானி தப்பி ஓடிவிட்டான் ஓடிக்கொண்டு. அவன் தங்களுக்கு செய்து வந்த சத்தியம் என்னவானது? விசுவாசமற்றவன் தினானி. தச்சுக்காரர்களை இப்படித்தான். தினநாயக் தளபதிக்கு தெரியாமல் தினானி தப்பியிருப்பான். நம் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயில்லை. தினநாயகம் தளபதியாக நீடித்தால் நம் நாட்டு பாதுகாப்பிற்கும் தங்கள் உயிருக்கும் ஆபத்து என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ள அரசு. ஒரே குழப்பமாக இருக்கிறது அமைச்சரே. ஆம் அரசே, இனம் இனத்தோடு தான் சேரும். வரிமுன் காப்பது அவசியம். இளநாய் நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்று நீர் நினைக்கிறீரா? ஆம் அரசே, இளநாய்க்கு தேசப்பட்டு
கிடையாது. அவரை தளபதி பதவியிலிருந்து நீக்க வேண்டும். நம் நாட்டை சார்ந்த ஒருவர் தளபதியாக இருப்பது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு நல்லது. அப்படி என்றால் நிலநாயை சிறையில் அடைக்க வேண்டும். அவனையும் தப்பி செல்ல விடக்கூடாது. அமைச்சரே, என் உள்ளம் கொந்தளிக்கிறது. எதிலும் சிந்தித்து செயல்படுவது நலம். தினநாய் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை ரகசியமாக விசாரித்து எனக்கு தெரிவி. அதுவரை தினநாயை சிறைகளையுங்கள். விசாரணையின் முடிவை பொறுத்து தக்க தண்டனை வழங்கலாம். அதுவரை ராமையின் தளபதியாகவும் கனகன் துணை தளபதியாகவும் பொறுப்பிலிருந்து அனைத்தையும் கண்காணிக்கட்டும். எப்படி நம் திட்டம்? உயிருக்கு உயிராக இருந்த நிலநாயை சிறைகளுக்கு விட்டார் மன்னர். எதியோடு விளையாட வந்த நிலனாய் சிக்கிவிட்டான். சிறையில் அவனுக்கு உடந்தையாக இருந்த நீலகண்டன் உயிருக்கு போராடுகிறார். முட்டுக்கட்டையாக இருந்த 2 பேரும் ஒழிந்தனர். காற்று திசை மாறிவிட்டது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தோளுக்கு தோள் கொடுத்து நிற்கும் போது சாதகமாயிருப்பதை முழுக்க பயன்படுத்திக் கொள்வோம் தான் விவேகி. நம் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வேண்டுமானாலும் துணிவோடு செய்ய வேண்டும். ஒருவேளை இளநாய் சிறையிலிருந்து தப்பிவிட்டால் தப்புவதா? எதற்கும் நான் இருக்கின்றேனே. அவரை கட்சிக்காரர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் கவனிக்கிறேன். சபா, இங்கே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். இதோ நாம் வெற்றியை குடித்தே கொண்டாடுவோம். ஆண்டவரே, உன் சிலுவையின் பாதையை பின்தொடர என்னை திடப்படுத்தும். பரிசுத்தத்தின் குடும்பமே என் குடும்பத்தை காப்பாற்றும். ஆகா, என்ன ஆச்சரியம்! பட்டமரம் துளிர்த்து விட்டதே, அற்புதமாக அல்லவா இருக்கிறது. ஐயா, உமக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் பொருட்டு என்னிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றீர். உம்மை பார்த்தால் நல்லவராக தோன்றுகிறது. நான் சொல்வது போல் கேளும். கேட்டால் நீர் விரைவிலே வழக்குகளிலிருந்து விடுதலை அடையலாம். அதற்கு என்ன வழி ஐயா? நீர் தழுவி இருக்கும் கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட வேண்டும். நீர் மீண்டும் தாய்மதம் திரும்ப வேண்டும். நீர் அப்படி செய்வதாக வாக்குறுதி தந்தால் மன்னனிடமும் தளவாயிடமும் பேசி விடுதலை செய்கிறேன். இழந்து போன உனது பதவி மீண்டும் கிடைக்க வழிவகை செய்கிறேன். நன்றி ஆராய்ச்சார் அவர்களே. இந்த உலகில் நான் இழப்பதற்கு எதுவும் இல்லை. சொந்தவர்களுக்கு தூற்றும் விட நன்றி. ஐயா, உமது மனத்திடனை பாராட்டுகிறேன். பிள்ளையவர்களே, எனது குடும்ப வாழ்வில் எல்லா செல்வங்களும் குறையின்றி இருக்கிறது. ஆனால் குழந்தை செல்வம் இல்லாத பெருங்குறைதான் என்னை வாட்டுகிறது. திருமணமாகி 10 ஆண்டுகள் தாண்டிவிட்டன. போகாத மருத்துவர்கள் இல்லை, வேண்டாத கோயில்கள் இல்லை. தாங்கள் எனக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைமகன் இயேசுவின் பொன்மொழிகள் இன்மொழிகளால் எண்ணிக் கொண்டிருக்கும் நெஞ்சவில் ஆராய்ச்சர் அவர்களே, கலங்க வேண்டாம். விரைவில் நீர் ஓர் ஆண் குழந்தைக்கு தந்தையாகும். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. என் ஆன்மாவை காப்பாற்றிய உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் சுவாமி? கடவுள் உமக்கு கைமாறு செய்வார். தேவசகாயம், உங்கள் துன்பங்களை பற்றியும் அரசன் தீர்ப்பை பற்றியும் கேள்விப்பட்டேன். உமக்கு அவஸ்தை புஸ்தகம் தர வந்துள்ளேன். அருங்கள் சுவாமி, என் உள்ளம் பரப்படட்டும். தேவசகாயம், இன்னும் எவ்வளவு எந்த அவமானங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை நீர் உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும். அதற்காக தான் உமக்கு இந்த துன்பங்கள்.
தீபத்தை மறைக்க வைக்கும் கண்ணாடி அதனை பன்மடங்கு பிரகாசிக்க செய்வது போல் அரசன் தன் துன்பங்கள் மூலம் கிறிஸ்துவின் போதனைகளை உலகிற்கு பிரதிபலிக்க வேண்டும். சுவாமி, கிறிஸ்துவுக்காக என் உயிரை பணி வைத்து விட்டேன். கிறிஸ்துவ மதத்தின் உண்மையை உலகத்திற்கு எடுத்து காட்டுவேன். என்னை காண வரும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த உண்மையை அறிவார்கள். சுவாமி, சுவாமி, என் உயிரை கொடுத்து நம் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். அவருக்கு சாட்சி பகவேன். சுவாமி, மகளே, நீர் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு பதிலாக கருணை கடனாகிய கடவுள் மோட்ச சந்தோஷம் வேத சாட்சி பீடம் உமக்கு தந்தருள்வார். நான் வருகிறேன் தேவசகாயம். அத்தான் ஒருவரை திட்டார்களே என் தெய்வத்தை. அழாதே ஞானப்பூ, கரையிழந்த கோயிலாக மாறிவிட்டாயே. உன் கோலத்தை முழுமையாக நான் காணக்கூடாது என்பதற்காக என் கண்களில் பாதி ஒளி இழந்து விட்டது. என் தெய்வத்தின் உடலை அழித்து விட்டார்களே இந்த பாவிகள். அழாதே அம்மா, ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு தேர்வுகள் கூறம்மா. நான் துணிவோடு மரணத்தை தழுவ எனக்காக கடவுளிடம் மன்றாடம்மா. சுவாமி, என் மனைவியின் குலத்தை பார்த்தீர்களா? என்னை போல் அவளும் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். நீங்கள் என்று அவளுக்கு ஆதரவு கட்ட யாருமே இல்லை. சுவாமி, உன் மனைவியை பற்றி கவலை வேண்டாம் தேவசகாயம். சுவாமி, இந்த நாட்டிலே அவள் இருந்தால் ஏராளமான துன்பங்கள் நேரிடும். எப்படி அவள் பொறுத்துக் கொள்வாள்? சுவாமி, ஞானப்பூவை நான் அழைத்து சென்று பாதுகாக்கிறேன். கவலைப்படாதே அம்மா, நான் உனக்கு எந்த துன்பம் நேரிடாதவாறு காப்பாற்றுகிறேன். என்னுடன் வாமா வா. போர் பார்வதி, சாமி உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். எனக்கு திடமான மனதை கொடுக்க ஆண்டவரிடம் செவி. போய் வா. எங்கள் கண்குளிர உன்னை இறுதியாக பார்த்து விட்டோம். கவலைப்படாதே, கலங்காதே தேவசகாயம். ஞானப்பூ வடக்கன்புறத்தில் இருக்கும் வரை எந்த துன்பமும் அவளுக்கு நேரிடாமல் பார்த்துக் கொள்கிறேன். இறக்கும் வரை ஞானப்பூ என் ஆதரவில் இருப்பாள். தேவசகாயம், உமக்காக தினம் நாங்கள் கடற்கரை ஜெயிப்போம். நாங்கள் போகிறோம் தேவசகாயம். இவனை எங்கு கொண்டு சேர்ப்பாய் என்று நான் இங்கு வரை காத்திருந்தேன். ஏன் அதிகாரி, அயருண்ட முகத்துடன் சோர்ந்து நிற்கிறாய்? இவனை நான் உன் கையில் ஒப்படைத்தேன். தளர்ந்து போன என் உள்ளத்திற்கு நற்செய்தி கூறவா? இந்த நாட்டம் பிடித்த நாசக்காரனின் கதையை நாடி பேசவா என்று நினைக்கிறேன். திறந்தட்டவன் இவனை திருத்த முடியவில்லை. போதும், இவனை சித்திரவதை செய்தோம். நம் தெய்வங்களுக்கு தலைவணங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். மானமின்றி பேசுகிறார். மறைத்து பேச எதுவும் இல்லை. இவனை என்ன செய்கிறார்? சூரமுள்ள பெரும்புகளால் தசைகளை அடித்தேன். அப்புறம் இவன் உடலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தெரிகிறது. கைவரிசை காட்ட இனி இடமில்லை. உயிரை வைத்துவிட்டு உடலை அழித்திருக்கிறேன். உள்ளம் இன்னும் அறியவில்லை. அது அழிக்க முடியாது. முடியாது என்ற வார்த்தைக்கு ஏறன தகராறிலே இடம் கிடையாது. இடம் கொடுக்க இவன் ஒருவன் நம் காலத்திலே பிறந்து விட்டான். தளபதியாரே, நாம் என்று என்னையும் சேர்த்து பேசாதே. நீ விவேகமற்றவன். விஷயம் தெரியும். அதனால் தான் உமக்கு அந்த பட்டத்தை சூட இவனை திருப்பிக் கொண்டு ஒப்படைக்கிறேன். மடையனே, இவனை இவ்வளவு தூரம் சித்திரவதை செய்தும் மனம் மாறவில்லை என்றால் அதற்கும் காரணம் இருக்கத்தான் வேண்டும். ஆம் தளபதியாரே, இவன் ஒரு மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டும். மந்திரங்களால் தன் உடலை கட்டி வைத்திருக்கின்றான். கட்டு அகலும் வரை இவனுக்கு உடலில் வேதனை தோன்றாது. சரியாக சொல்கிறோம். இவன் மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டும். 1000 கூறுகிறோம். ஆதாரமாக இவன் பாறையிலிருந்து தண்ணீர் வரவழைக்கின்றான். நோய்களை குணப்படுத்துகிறான். செத்த ஆட்டுக்கு உயிர் கொடுக்கிறான். இப்படி பல அதிசயங்களை செய்கிறான். பூசாரிகளே, மந்திரங்கள் ஓதி நம் தெய்வங்களை அழைத்து இவன் கட்டை அவளுங்கள். அப்புறம் என்னிடம் கொண்டு வாருங்கள். கொண்டு போங்கள். மறைந்து போய் தளபதியாரே, கோடை என்று கூறாதீர்கள். நீலகண்ட இடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அன்று
விசாரித்தான். என்ன ஆச்சரியம், நம் சிப்பாய்களும் தண்ணீர் அருந்தினார்கள். அப்படி இருக்க நீலகண்டனிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. தளபதியாரை இறுதியாக சொல்லுகிறேன், நீர் இவன் மனதை மாற்றினார் அன்றுதானே என் அதிகாரத்தை ராஜினாமாக செய்கிறேன். இல்லையே நீயும் ஒரு கோழையாக இருந்தால் நானும் கிறிஸ்தவனாக மாறி இந்த வையகமெல்லாம் புயலென சீறி எழுவேன். மீது உறுதி. இன்னும் இவன் மனம் மாறவில்லை. நம் நாட்டிலும் நாட்டு கோட்பாடிலும் இவனுக்கு எள்ளளவும் பற்றில்லை. இவன் எண்ணுவதும் இயங்குவதும் கிறிஸ்து. அவருக்கே தலைவணங்கி நிற்கின்றான். அரசே, நாட்டை பற்றி எனக்கில்லை என்று அறியாது பேசுகிறார் அமைச்சர். நாட்டை பற்றி என்பது எனது உடம்பு. நாட்டை நேசிப்பது என் கடமை. அதற்கு கிறிஸ்தவ மதம் முட்டுக்கட்ட இல்லை அரசே. ஆம் அரசு, இவர் பேச்சை கேட்டு கேட்டு செவிகள் மறத்து விட்டன. என்றும் இயேசு கிறிஸ்து என்று வேறு பிடித்தவன் போல் பேசுகிறார். நாட்டில் நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. படாத பாடுகள் படுத்தியாகிவிட்டது. செய்யாத சித்திரவதைகள் செய்தாகிவிட்டது. மனதிலே மறையாகிவிட்டால் நம் மரச்செய்வால் இவனை மாற்ற இயலாது. மலையும் அசைக்க வல்ல பூகம்பம் உண்டென்பதை இவன் அறிய மாட்டானோ? அரசே, பழி செய்வதாலும் பாதகம் புரிவதாலும் என் மனதில் உறுதியை சிதைத்து விட முடியாது. இறுதி மூச்சு வரை நான் கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன், அவருக்காகவே மதிப்பேன். இது உறுதி. நீலகண்டா, சேர நாட்டு சரித்திரத்தை கரைபிடித்த வந்த கபோதியை, வளமான வாழ்வை செல்லரைக்கங்களாக்கிய கயவனே, திருத்திக் கொள்ளும் அகத்தை, பெற்றுக்கொள்ளும் சுகத்தை மன்னியுங்கள் மன்னா, கிறிஸ்துவுக்காக நான் அத்தனையும் இழக்க துணிந்தேன். என்னையும் இழக்க தயாராக இருக்கிறேன். நீலகண்டா, நடக்கப் போவதை நொடியேறும் சிந்தித்துப்பார். உன்னை விட்டு பெரியவன் மேல் உடலோடு போராடிக் கொண்டிருக்கிறது. என் தெய்வங்களை பழித்துரைத்த மாபாவி, உன் நாவை துண்டித்து உன் இயேசுவின் நாமத்திற்கு சமாளி கட்டுகிறேன். ராமையா, நம் நாட்டில் இவன் பிணம் படுவதே எப்பா. ஆரவாய்மொழி காற்றாடிமலை கரும்பாலைக்கு இவனை இழுத்துச் சென்று துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள். இது யாருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்க. அழுகிப்போன இவன் உடலை கருடனும் காகங்களும் நரிகளும் நாய்களும் சண்டை போட்டு பகிர்ந்துள்ளன. இவன் உடலிலிருந்து எழும் நாட்கள் ரோமாபுரியை பெறும் சித்திரவதைக்குள்ளாக்கள். எடுத்துச் செல்லுங்கள். தங்கள் உத்தரவு மன்னா. உண்மை இரவோடு இரவாக காற்றாடி மலைக்கு அழைத்து சென்று சுட்டுக் கொள்ள எங்களுக்கு கட்டளை. நிறைவேற்றுங்கள் சேவர்களே. நாங்கள் கொலையாளர்களாக மாறுவது உங்களுக்கு விருப்பமா பிள்ளையவர்களே? நீங்கள் கொலைக்காரர்கள் அல்ல, அரசன் கட்டளையை நிறைவேற்றும் ஊழியர். இது பாவம் அல்ல, உங்கள் கடமை. பிள்ளையவர்களே, அந்நிய தெய்வங்களை மறந்துவிட்டு அரசன் ஆணைப்படி நம் தெய்வங்களை வழங்கினால் எங்களுக்கும் இந்த கொடிய செயலிலிருந்து விடுதலை கிடைக்கும் அல்லவா? என் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நண்பர்களே. நேரங்காலம் தெரியாமல் திருடனை போல் சாவு எல்லோருக்கும் வரும். எனக்கோ நேரமும் காலமும் குறித்து விட்டார் ஆண்டவர். ஆதலால் நான் சாக தயாராக இருக்கிறேன். சேவகரே, என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நான் செத்து மடியவும் தயாராக இருக்கிறேன். இயேசுவே ஆண்டவர் என்ற உண்மைக்கு சாட்சியம் பகர என் உயிரை அர்ப்பணிப்பேன். என்னை கொலை களத்திற்கு அழைத்து செல்லுங்கள் நண்பர்களே. வாய், அச்சமே இல்லை உனக்கு. என்னில் நிறைந்திருப்பது என் ஆண்டவரின் பரிசுத்தான். ஆதலால் நான் எதை கண்டும் அஞ்ச மாட்டேன். ஓ நண்பர்களே, வாருங்கள்.
தூதுவர் ஒருவர் வந்துள்ளார். வரட்டும், அழைத்து வா. வணக்கம் வணக்கம் அரசே. நீ இங்கிருந்து தப்பிச் சென்றவன் அல்லவா? தப்பி சென்றிருந்தால் எப்படி நான் திரும்பி வருவேன்? தளபதி தினராய் என்னை கட்சிக்காரர்களுக்கு தூதுவராக அனுப்பினார் அரசே. திருநாள் உன்னை இதற்காக அனுப்பினார். என்னை அழைத்து வர கடிதம் கொடுத்து அனுப்பியுள்ளார். உங்களை அழைத்ததன் நோக்கம் உங்கள் தலைமையை ஏற்று கொச்சி நாட்டை கைப்பற்ற உங்களுக்கு எம்மால் என்ற உதவிகளை செய்ய வேறு எதற்கும் அல்ல. இளநாயனுடைய கடிதத்தை படியுங்கள். அன்புள்ள டச்சு கவர்னர் அவர்களுக்கு மார்த்தாண்டவர்ம மகாராஜாவின் தளபதி தினராய் பணிவுடன் எழுதுவது. குளச்சல் கோவில் கைது செய்யப்பட்ட எனக்கும் சிப்பாய் நாடுக்கும் மார்த்தாண்டவர்ம மகாராஜா உயிர் பிச்சை எடுத்து என்னை தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்து கௌரவித்தது தங்களுக்கு தெரியும் என நம்புகிறேன். எனவே நான் அரசின் நம்பிக்கையுடையவனாக இருந்து அவர் விருப்பப்படி அரசின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் நலனுக்கும் என்னை அர்ப்பணித்துள்ளேன். நீங்கள் எங்கள் மன்னர் மீது கொண்டுள்ள பகை உணர்வை மாற்றிக்கொள்ளும். வேநாட்டில் எந்த இடத்திற்கும் நீங்கள் உரிமை கொண்டாடுவது தவறு. எம் அரசரின் தலைமையை ஏற்று நட்புடன் நடந்து கொண்டால் உங்கள் வியாபாரத்துக்கும் உங்களுக்கும் அரசன் பாதுகாப்பு அளிப்பார். இது ஒரு கொச்சி நாட்டை கைப்பற்றி வேநாட்டின் எல்லையை விரிவுபடுத்துவது எங்கள் மன்னரின் விருப்பம். இதை நிறைவேற்ற உங்கள் படைகளும் அரசருக்கு துணையாக வந்தால் உங்களை நண்பனாக அரசன் ஏற்றுக்கொள்வார். எனவே உங்கள் வியாபாரத்திற்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு அவசியம் என்று கருதினால் அரசனை நேரில் பார்த்து எங்கள் படைகளும் உங்களுக்கு துணையாக வரும் என்று உறுதி கூறுங்கள். இவன் தளபதி நிலவன். என்ன தவறு செய்து விட்டோம் அமைச்சரே? என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. சேவகரே, தளபதி தினராய் அழைத்து வாருங்கள். அமைச்சர், நீங்கள் தூதுவரை உபசரிக்க விருந்துக்கு ஏற்பாடு செய்யும். மன்னித்து விடுங்கள் தளபதி, நான் தவறு செய்துவிட்டேன். அனைத்து வெற்றிகளுக்கும் உறுதுணையாக இருந்த உங்களை சிறையிலடைத்து உங்கள் ராஜபக்திக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டேன். பரவாயில்லை மன்னா. உங்கள் நண்பனான நீலகண்ட பிள்ளைக்கு கிறிஸ்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக மரண தண்டனை விதித்தேன். என் உள்ளம் வருந்துகிறது, வேதனைப்படுகிறது. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன்? கிறிஸ்தவர்கள் நேர்மையானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டிவிட்டீர்கள். இந்த உண்மையை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். இனி கிறிஸ்தவர்களுக்கு என்னால் எந்த தீங்கும் நேரிடாது. நீலகண்ட பிள்ளைக்கு நேரிட்ட கை இனி எந்த கிறிஸ்தவர்களுக்கும் நேரிடாது. கிறிஸ்தவர்கள் நம் நாட்டில் சுதந்திரமாக வாழலாம். வழிநெடுகிலும் நீங்கள் என் மீது காட்டிய அன்புக்கு மிக்க நன்றி. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நண்பர்களே, இந்த மலையிலே என் ஆண்டவரிடம் ஜெபம் செய்ய அனுமதி தருவீர்களா? ஜெபியுங்கள் பிள்ளைவர்களே, ஜெபியுங்கள். அன்புமிக்க ஆண்டவரே, அஞ்ஞான இரவிலிருந்து என்னை மீட்டமைக்கு உமக்கு நன்றி ஐயா. இயேசுவே, நீரே என் ஆண்டவர், நீரே என் மீட்பர் என்ற உண்மைக்கு சாட்சியாக என் உயிரை இப்போது உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உலக மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து ஆராதிக்கவும் அவர்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உமக்கு என்னை கையளிக்கிறேன். என் மீது மனத்தாங்கள் உள்ள அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். நான் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்தருள். என் உயிர் பிரியும் தருவாய் என் ஆன்மாவை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்னை மாமரியே, எனக்கு துணையாக வாருங்கள், எனக்கு துணையாக வாருங்கள். துப்பாக்கி குண்டுகள் அவர் மேல் படவில்லை. மீண்டும் ஒரு முறை சுட்டப்பா.
கொலை செய்யாமல் சென்றால் அரசர்களை கொண்டு விடுவார். நண்பர்களே, அரசரின் கட்டளை நிறைவேற்றி உங்கள் கடமையை செய்யுங்கள். என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Oh!